அரபு நாட்டு பேரீச்சையை தமிழ்நாட்டில் சாகுபடி செய்து அசத்தும் இயற்கை விவசாயி. கொத்து கொத்தாக காய்த்து குலுங்கும் பேரீச்சை மாற்று பயிரில் மகத்தான லாபம் ஈட்டி சாதனை. கிருஷ்ணகிரி அருகே அரபு நாட்டில் விளையும் பேரீச்சையை பயிரிட்டு சாதனை படைத்து வருகிறார் இயற்கை விவசாயி ஈஸ்வரன். இந்த ஆண்டு பேரீச்சை விளைச்சல் கணிசமாக அதிகரித்துள்ளதால் குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைப்பதாக அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வழக்கமான காய்கறிகள் சாகுபடியில் போதிய வருமானம் கிடைக்காததால் விவசாயிகள் மாற்றுப்பயிர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தவளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஈஸ்வரன் முன்பு தக்காளி, நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வந்தார். அவற்றில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காததால் நண்பர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் அரபு நாட்டிலிருந்து பேரீச்சை கன்றுகளை வாங்கி வந்து தனது 2 ஏக்கர் நிலத்தில் நட்டுள்ளார். இயற்கை விவசாய முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த பேரீச்சை மரங்கள் நட்ட 3ஆம் ஆண்டிலிருந்து பலன் தர தொடங்கின. இந்நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மரங்களில் கொத்து கொத்தாக பேரீச்சை பழங்கள் விளைந்துள்ளன. ஒரு குலையில் 10 கிலோ முதல் 20 கிலோ வரை பழங்கள் தொங்குவதை கண்டு விவசாயி ஈஸ்வரன் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளார். தற்போது பழங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் வியாபாரிகள் நேரடியாக தோட்டத்திற்கே வந்து 1 கிலோ பேரீச்சம்பழத்தை ரூபாய் 200 வரை கொள்முதல் செய்ய முன்வந்துள்ளனர். குறைந்த பராமரிப்பில் நல்ல லாபம் தரும் இந்த சாகுபடி குறித்து விவசாயி ஈஸ்வரன் கூறுகையில், பாரம்பரிய பயிர்களில் போதிய வருமானம் இல்லாத சூழலில் பேரீச்சை சாகுபடி சிறந்த மாற்றாக அமைந்துள்ளது. எனவே மற்ற விவசாயிகளும் இது போன்ற பணப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இது செடி வச்சு 3 வருஷத்துக்கு தான் காப்புக்கு வருது. ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 கிலோ கிடைக்குது. கிலோ இன்னைக்கு மார்க்கெட்டு 200 ரூபாய் போகுது. வியாபாரிகள்லாம் வந்து எல்லாருமே இங்கே தோட்டத்தில் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹோல்சேல் ஏற்றலாம். ஹோல்சேல் ஏற்றணும் 150 ரூபா. சேலம், கோயம்புத்தூர், பெங்களூரு, இந்த மெட்ராஸு இதெல்லாம் நாங்கள் ஹோல்சேலும் ஏற்றுறோம். இது வந்து பணப்பயிராக தெரியுது சார், நல்ல வருமானமாக தெரியுது. ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100-150 கிலோ. ஒரு மரம் பார்த்தா நம்மளுக்கு 25,000-20,000 கன்ஃபார்மாக கிடைக்குது. இது நல்ல ஒரு பணப்பயிராக தெரியுது. மற்ற விவசாயிகளும் இது செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.